ஃபோர்த் சம் கவனிங்க என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிரஸ் த ஃபாலோவிங் டெசிமல் எக்ஸ்பிரஷன் இன்ட்டு ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ லாஸ்ட் சம்லாம் எப்படி கொடுத்துருந்தாங்க, ஃப்ராக்ஷனில் ரேஷனல் நம்பர்ஸில் கொடுத்துருந்தாங்க, நம்மளை வந்து டெசிமலில் மாற்ற சொல்லியிருந்தாங்க. ஓகேவா. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெசிமலில் கொடுத்துருக்குறாங்க, நம்ம வந்து ஃப்ராக்ஷனில் அதாவது ரேஷனல் நம்பர்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா. ஸோ கொடுத்துருக்க வேல்யூவை வந்துட்டு முதல்ல நம்ம வேல்யூவை மாற்றிக்கலாம். ஸோ அப்போ 0.2424 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குமா. ஓகேவா. ஸோ இப்போ இதை கொடுத்துருக்கதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ லெட் அப்படிங்கிறது நம்மளா அசியூம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால லெட். ஓகேவா. ஸோ லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.2424 எக்ஸெட்ரா. ஓகேவா. ஸோ இப்போ எத்தனை நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுது, 2 நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுதா. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா 100 மல்டிப்ளை பண்ணிக்கோ. ஸோ 100x இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ 100 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 2 0 ஆட் ஆகுமா. ஸோ அப்போ 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் போகும். ஓகேவா. ஸோ அப்போ 24.2424 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா. புரியுதா. ஸோ ரிப்பீட்டட்ஸ் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கணும். புரியுதில்ல சொல்கிறது. ஸோ போக போக புரியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதையும் இப்போ இதை வந்துட்டு 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்துட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 1. ஸோ இப்போ 2லேருந்து 1 வந்து மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இப்போ 100x மைனஸ் எக்ஸ். ஓகேவா. ஸோ 100x மைனஸ் எக்ஸ் இப்போ ஈக்குவல்ட்டுக்கு நேரம் ஈக்குவல் டு, இப்போ என்னது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ 24.2424 எக்ஸெட்ரா மைனஸ் 0.2424. ஓகேவா. ஸோ இப்போ 0 பாயிண்ட் அப்படிங்கிறப்போ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன போய்டும், இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே போய்டுமா. ஸோ இருக்கிற பேலன்ஸ் இருக்க இந்த நம்பர் மட்டும் வருமா. அப்போ என்னது 24 மட்டும் வரும். ஓகேவா. ஸோ அப்போ 100xல் ஒரே ஒரு எக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ, 99xஆ. ஸோ 99x இஸ் ஈக்குவல் டு 24. நம்மளுக்கு என்ன தேவை, எக்ஸோட வேல்யூ தானே தேவை. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 டிவைடட் பை 99. ஓகேவா. ஸோ அப்போ இதுதான் என்னது ஃப்ராக்ஷனல் நம்பர், அதாவது ரேஷனல் நம்பர். ஓகேவா. ஸோ புரிஞ்சுதா. ஸோ இதை ஏன் கேன்சல் பண்ணல அப்படின்னு, கேன்சல் பண்ணி போட்டாலும் ஒன்று தான், கேன்சல் பண்ணாமல் போட்டாலும் ஒன்று தான். ஓகேவா. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்துட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் பண்ணி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணால் எத்தனை, 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்போ 33 வருமா. ஸோ இதை கேன்சல் பண்ணுறப்போ 8 3s are 24. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 டிவைடட் பை 33. ஓகேவா. ஸோ நீங்கள் ஆர் போட்டுக்கிட்டு நீங்கள் 2 ஆன்சர் எழுதுங்க. ஓகேவா. ஸோ புரிஞ்சுதா ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ செகண்ட் சம் பார்ப்போம். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன எடுத்துருக்காங்க அப்படின்னா, கொடுத்துருக்கிறது என்னென்னு எடுத்துக்கணும், முதல்ல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 2.327327. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா. ஸோ அப்போ எத்தனை நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுது, 3 நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுதா. ஸோ அப்போ என்னது 1 2 3. ஸோ அப்போ 3 நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கணும், 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா. 3 zeros, 2 நம்பர்னால் 2 zeros, 4 நம்பர்னால் 4 zeros. ஓகேவா. புரியுதா. ஸோ அப்போ 1000x இஸ் ஈக்குவல் டு, இப்போ 3 நம்பரும் முன்னாடி வந்துடும், பாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்துடும். ஓகேவா. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் மற்றபடி அதே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். 327 327 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா. புரியுதா. ஸோ அப்போ எக்ஸை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் நம்பர் 2லேருந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் மைனஸ் பண்ணிக்கணும், அதே மாதிரி இந்த பக்கம் மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 1000x மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2327.327327 எக்ஸெட்ரா மைனஸ் 2.327327 எக்ஸெட்ரா. ஓகேவா. ஸோ 2 தடவை ரிப்பீட் ஆகிற மாதிரி எழுதிக்கோங்க மேக்ஸிமம். ஓகேவா. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், 2 பாயிண்ட்டை மைனஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ சும்மா பென்சிலில் சும்மா லைட்டாக எழுதிக்கோங்க. ஸோ மைனஸ் பண்ணுறோம் இப்போது. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகிடும், இது எல்லாமே வந்துட்டு என்ன ஆகிடும், 0 0 0. இதில் 7ல் 7 போயிடுச்சுன்னா, 3ல் 3 போயிடுச்சுன்னா, 2ல் 2 போயிடுச்சுன்னா 0, 3ல் 3 போயிடுச்சுன்னா 0. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே வந்துட்டு 0 ஆகிடும். ஸோ அப்போ அது எதுவுமே தேவை கிடையாது. ஸோ 7ல் 2 போயிடுச்சுன்னா இவ்வளோ 5. ஸோ 2 3 2. ஓகேவா. ஸோ 2325. ஓகேவா. ஸோ நான் 1000ல் ஒரு எக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ, 999x இருக்குமா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 2325. மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, ஈக்குவல்ட்டிக்கு இந்த பக்கம் வரப்போ என்ன ஆகிடும், டிவிஷன் ஆகிடும். ஸோ டிவைடட் பைல 999. ஓகேவா. ஸோ ஒன்று இது வந்துட்டு எக்ஸோட வேல்யூ. அப்படி இல்லை அப்படின்னா கேன்சல் பண்ணி போடுறோமா. ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணி எப்படி எழுதணும்னு சொன்னேன், ஆர் போட்டு எழுதணும். ஓகேவா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7 3s are 21, பேலன்ஸ் வந்துட்டு 2 7 3s are 21, 5 3s are 15. ஸோ 775 டிவைடட் பை 333 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா.
ஸோ புரியுதா? நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணாலும் கரெக்டு தான், இதை நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் கரெக்டு தான். ஓகே, தேர்ட் பாயிண்ட் பார்ப்போம். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, -5.132. ஓகேவா? ஸோ -5.132 அப்படிங்கிறப்ப பாயிண்ட்டு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எத்தனை நம்பர் இருக்குது, 3 நம்பர் இருக்குது, அப்போ எத்தனை ஜீரோஸ் போட்டுக்கணும், 3 ஜீரோஸ், அதாவது 1000 டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளால் கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஸோ -5.132. ஸோ இதுக்கான ஃப்ராக்ஷன் ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதையே நீங்கள் ஃப்ராக்ஷன் ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம், 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? ஸோ 2 4s are 8, 5 4s are 20, ஸோ 250 டைம்ஸ். ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 4 is 4, 2 4s are 8, பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ, 3. ஸோ 33 வரைக்கும் 8 3s are 8 4s are எவ்வளோ, 32, 3 4s are எவ்வளோ, 12. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 1283. ஓகேவா? ஸோ அப்போ இதான் வந்துட்டு மைனஸ், ஸோ மைனஸ் போட மறந்துடாதீங்க. ஸோ 1283 டிவைடட் பை 250 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா தேர்ட் பாயிண்ட் எப்படி போட்டிருக்கோன்னு? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோர்த்து பாயிண்ட் பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3.17 பார். ஓகேவா? ஸோ 3 கொடுத்துருக்கதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 3.1777 அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு எப்படி அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் இருக்கணும். ஸோ முதல்ல வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 10x, ஒரே ஒரு நம்பர் தானே தள்ளி போகிறோம், அதனால் 10x is equal to 31.777 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ ரிப்பீட்டட் நம்பர் ஒன்று நம்ம உள்ளார ஒன்று வச்சுக்கணுமா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு நம்பரை உள்ளார சேர்க்குறோம். ஸோ அப்போ ஒரு 0. ஸோ அப்போ 317.777. ஓகேவா? புரியுதா? ஸோ அப்போ இது வந்துட்டு என்னது, ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம், இதை 2 அப்படின்னு எடுத்துக்கலாம், இது வந்து 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3லேருந்து 2 மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா ரிப்பீட்டட் நம்பர் ஒன்றே ஒன்று உள்ளார வைக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் இருந்தால் தான். ஓகேவா? ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வரணும். இந்த மாதிரி நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம போடுறது கரெக்டாக இருக்காது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் இருக்கணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரிப்பீட்டட் நம்பர்ஸாக இருக்கணும். அதுதான் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் இதாகவே எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம், ரிப்பீட்டட் நம்பர்ஸை உள்ளார சேர்த்துக்கிட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ 3 - 2. ஓகேவா? ஸோ 3 என்னது 100x minus 10x is equal to 317.77 minus 31.77 etc. ஓகேவா? ஸோ 100xல 10x போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ, 990. ஸோ 990x is equal to இதுலேருந்து எவ்வளோ மைனஸ் பண்ணோம், 31.77. ஸோ பென்சிலில் போட்டுக்கோங்க. ஸோ அப்படி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோஸ் இருந்தால் அது தேவை கிடையாது. ஸோ இதுலேருந்து தான் பார்க்கணும். ஸோ அப்போ என்னது 6, 11ல் 3 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ, 8. ஸோ 286. அப்போ x is equal to என்னது 286 டிவைடட் பை 990. ஓகேவா? ஸோ ஒன்று இதோட ஆன்சர் முடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கேன்சல் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணி போடுற ஆன்சரும் கரெக்டு தான். சாரி, 100 - x எவ்வளோ, 90 தானே. ஸோ இப்போ நம்ம எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம், 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? ஸோ இப்போ 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஸோ அப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இது எத்தனை டைம்ஸு, 45 டைம்ஸு. 1 2 is 4 2s are 3 2s are 6. அப்போ 143 டிவைடட் பை 45 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஸோ ஒன்று இதை ஆன்சராக எடுத்துக்கலாம், அப்படின்னா இதையே ஆன்சராக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 17.215 பார். ஓகேவா? ஸோ 15 தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 17.21515. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதை வந்துட்டு என்ன அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ரிப்பீட்டட் நம்பர்ஸுக்குள்ளார இருக்கிறது தானே எடுத்துக்கணும். ஸோ இதுலேருந்து தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்போ இந்த 2 வரைக்கும் நம்ம பாயிண்ட் வைக்கணும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். அப்போ என்ன பண்ணலாம், 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இப்போ 172.1515 அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட் ஆகுமா? ஓகேவா? ஸோ இதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ நம்மளுக்கு என்ன தேவை, ரிப்பீட்டட் நம்பர்ஸ் உள்ளார இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 15 வந்து என்ன பண்ணிக்கலாம், உள்ளார கொண்டு போகணும். அப்போ என்ன பண்ணணும், இன்னும் ஒரு 2 zeros ஆட் பண்ணிக்கணுமா? அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன வருது, 1000x is equal to 17215.1515 எக்ஸட்ரா. ஓகேவா? ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3. எப்போவுமே நம்ம என்ன பண்ணிக்கணும், இது ரெண்டுத்தையும் தானே மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3லேருந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 மைனஸ் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1000x minus 10x is equal to 17215.1515 etc. minus 172.1515 etc.
ஓகேவா. ஸோ இப்போ இதில் இது 172.1515 மைனஸ் பண்ணுறோமா. ஓகேவா. ஸோ இப்போ 1000ல் 10 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ 990x இஸ் ஈக்குவல் டு. ஸோ இப்போ இதுலேயே இந்த மைனஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் 0 ஆகிடும். 5ல் 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 3. 11ல் 7 போயிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 4. அடுத்து 1ல் 1 போயிடுச்சுன்னா 0. ஸோ 17,043. ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்னது 17,043 டிவைடட் பை 990. ஓகேவா. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 330 மேலே கேன்சல் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வரும் 5 3s are 15 பேலன்ஸ் 2, 6 3s are 18 பேலன்ஸ் 2, 8 3s are 24, 1 3 is 3. ஸோ 5681 அப்படிங்கிற ஆன்சரும் கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்போ 6th சம் பார்ப்போம். ஸோ 6th பாயிண்ட் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்கிறது நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -21.213777. ஸோ இது மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஓகேவா. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிப்பீட்டடுக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோமோ. ஸோ அப்போ எத்தனை 1 2 3. ஸோ 3 நம்பர்ஸ்க்கு அப்புறம் பாயிண்ட் வரும். ஓகேவா. ஸோ அப்போ எத்தனை 3 zeros. ஸோ 1000x இஸ் ஈக்குவல் டு -21213.777. ஓகேவா. புரியுதில் எப்படி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத்தனை சம்ஸ் போட்டோம் புரிஞ்சிருக்கணும். இல்லைனா திருப்பியும் பாருங்கள், அப்போ நல்லா புரியும். ஓகேவா. ஸோ இப்போ ரிப்பீட்டட் நம்பர் ஒன்று எடுத்துக்கணுமா. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், இன்னும் ஒரு 0 தள்ளி வைக்கணுமா. ஸோ அப்போ எவ்வளோ 10,000x இஸ் ஈக்குவல் டு -21213.777. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் 3லேருந்து ஈக்குவேஷன் 2 வந்து மைனஸ் பண்ணணுமா. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 3 மைனஸ் ஈக்குவேஷன் 2. ஸோ என்னது 10,000x minus 1000x. ஓகேவா. ஸோ இஸ் ஈக்குவல் டு -212137.77 எக்ஸட்ரா மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். ஓகேவா. 21213.77. ஓகேவா. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், மைனஸ் தான் பண்ணணும். ஆனால் என்ன சிம்பிள் போட்டுக்கணும், ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கணும். ஓகேவா. ஸோ 0.77 இடத்துல 3 1 2 1. ஓகேவா. ஸோ அப்போ இதை மைனஸ் பண்ணுவோமா. மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7ல் 3 போயிடுச்சுன்னா 4, 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, 11ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 9, 11ல் 2 போயிடுச்சுன்னா 1. ஸோ அடுத்து 1ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 0. அடுத்தது இப்போ இது 1 வராதா. ஸோ அப்போ என்னது 11. ஸோ 11ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 9. ஸோ இந்த இடத்துல 1 இருக்குது. ஓகேவா. ஸோ மைனஸ் முன்னாடி இருக்குது. ஸோ மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ -190924. ஓகேவா. ஸோ இப்போ இதில் 10,000ல் ஒரு 1000 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ 9,000. ஸோ 9,000x இஸ் ஈக்குவல் டு இந்த ஆன்சர். அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்னது -190924 டிவைடட் பை 9,000. ஓகேவா. ஸோ நீங்கள் இதோடைய ஆன்சர் நிப்பாட்டிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணியும் நீங்கள் ஆன்சர் போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ புரிஞ்சுதான் இது வரைக்கும் போட்ட சம்ஸ் எல்லாமே எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.